ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம சேரனுக்கு வந்துட்டு ஜாதகம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சோழனும் பாண்டியனும் கிளம்பி போகிறாங்க. ஸோ கடைக்கு போயிட்டு பாண்டியனை பிக்கப் பண்ணிக்கிட்டு சோழன் அவரை கூட்டிகிட்டு போய் அண்ணனுக்காக ஜாதகம் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஸோ பெருமையாக சொல்கிற மாதிரி இவங்களே எல்லாத்தையும் சொல்லி சேரனுக்கு ரெடி பண்ணிடுறாங்க நம்ம ஜாதகம் வந்து. அதுக்கப்புறமா அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஜாதகம் ரெடி பண்ணியாச்சுங்க அப்படின்னு நிலா கிட்ட சொல்லவும் நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா மட்டும் இல்லை, பல்லவன் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா டூப்ளிகேட்டாக போய் ரெடி பண்ணி வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டுருக்கேன். நீ தான் ஜாதகமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இல்லையா, இப்போ என்ன வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எப்படியோ ஒரு வேளை ஜாதகம் கிடச்சிருச்சு. இதை நம்ம மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கொடுக்கணும், இதுதான் மாப்பிள்ளையோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீட்டில் எல்லோரும் பேசிகிட்ருக்கேன். சரி இப்போது உடனே ஏற்பாடு பண்ணிடலாமாங்க, நான் அந்த புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட விஷயத்த சொல்லி வர சொல்லிடவா அப்படின்னு சோழன் கேட்கவும், ஆமாங்க இதுக்கப்புறம் வெயிட் பண்ணவே கூடாது, சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு நிலா சொல்லவும், அதுக்கப்புறம் உடனே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் அண்ணனுடைய ஜாதகம் ரெடி ஆகிடுச்சின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி சாரி கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்துச்சு ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரங்களை வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், இங்கே உடனே நம்ம பல்லவன் இருந்துக்கிட்டு என்னென்ன எப்படி சொதப்புற ஜாதகம் ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்ம ஏதோ திடீர்னு புதுசாக நாமளே ரெடி பண்ண மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிடாது ஏன் அப்படின்னு. டே பல்லவா அவசரத்தில் உளறிட்டேனா, அதாண்டா உண்மை, அதுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வட போனேன். சரி விருடா சொல்லியாச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து சொல்லிட்டுருக்கோம், எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, ஆனால் கடைசியில் ஏதாச்சும் ஒன்று சொதிப்பிடுறீங்க அப்படின்னு நிலா ஒரு பக்கம் சோழனை திட்டிகிட்டு இருக்க. ஏங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆளாளுக்கு என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பின்ன அவங்க இது பொய்யான ஜாதகம்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க சோழனை. சரிங்க புரோக்கர்கிட்ட சொல்லியாச்சு, அவரே மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு எப்போ வர்றதுன்னு கேட்டு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கவும், அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம அண்ணங்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆமாம் இல்லை நம்ம இதை யோசிக்கல, பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அண்ணனுக்கு சொல்லி அண்ணனை சமாதானப்படுத்தணும்ல, வேலைக்கு போக விடாமல் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பாண்டியனும் நிலாவும் பேசிகிட்டு இருக்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அண்ணன் வந்தால் இந்த விஷயத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி புரோக்கர் ஃபோன் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து சொல்லிட்டுருக்காரு. சரிங்க அதுவும் கரெக்ட் தான், அண்ணன் வர்றதுக்கும் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் எப்படியாச்சும் இந்த சம்மந்தம் அமைஞ்சிடணும் அண்ணனுக்கு அப்படின்னு சந்தோஷத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே அப்புறம் சேரனும் வராமல் கரெக்டாக அந்த சமயத்துலேயும் ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க, ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா நாளைக்கே நாள் நல்லா இருக்கான், வர்றதா பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், எங்களுக்கு இன்றைக்கே வந்தால் கூட ஓகே தான், எப்போ வேணாலும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சோழன். நாளைக்கு நாள் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லவும், என்னடா எல்லாரும் உட்காந்து அப்பப்போ ஏதோ கூடி கூடி பேசுகிறீங்க, ஜாதகம்லாம் கேட்குறீங்க, இப்போ ஏதோ வந்து நாளைக்கு நாள் நல்லா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்தால் உங்ககிட்டயே நாங்கள் பேசலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அண்ணன், நீங்கள் போய் முதல்ல கை கால் அனுப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அதாவது நம்ம சேரன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா என்ன விஷயம் சொல்லுங்கள், ஏதான முக்கியமான விஷயமா அப்படின்னு நம்ம சேரன் வந்து கேட்குவோம். சோழன் இருந்துக்கிட்டு ஆமாண்ணே நாளைக்கு பொண்ணு வீட்டிலேருந்து உன்னை மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொன்னவும், என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணே நாங்கள் புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லி, அவங்க தானே தேடி கண்டுபிடிச்சி ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்க, உன்னையும் பிடிச்சிருக்கிறதா சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்குறதா சொல்லியிருக்காங்கண்ணே, அதுக்காக தான் ஜாதகம்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் நம்மக்கிட்ட தான் ஜாதகம் எதுவும் இல்லையே, அதானே நாங்களே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணிட்டோம், நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கண்ணே, நீ வேலைக்கெல்லாம் போக தேவையில்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் சொல்லவும், என்னடா எதுக்குடா இந்த ஏற்பாடெல்லாம், நான் தான் இது எதுவும் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேரன் சொல்லவும், நிலா இருந்துக்கிட்டு அதுக்காக உங்களை அப்படியே விட்டுற முடியுமாண்ணே, நீங்கள் அப்படி தான் சொல்வீங்க, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சுண்ணே பார்த்தாச்சு, நாளைக்கே வந்துடுவாங்க,
நீங்கள் நாளைக்கு ரெடியாக நின்னா மட்டும் போதுண்ணே, எதுவும் நீ சொதப்பாமல் வழக்கம் போல் இந்த குழம்பு கூட்டு பொரியல் இதெல்லாம் பேசாமல் அமைதியாக இருண்ணே, எப்படியாச்சும் பொண்ணுக்கிட்ட பேசி மனசை மாற்ற வைக்க பாருண்ணே, வேறு எதுவும் நீ பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சோழன் இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறமா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிடுறாங்க. அண்ணனுக்கு நாளைக்கு காலையில் பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க. அதுக்கப்புறம் இங்கே காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லோரும் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் எப்போவாச்சும் தான் அந்த வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டி, சோழன், பல்லவன் எல்லாருமே. நிலா குளிச்சு முடிச்சுட்டு வராங்க. வந்து பார்த்தா பரவாயில்லையே, இன்றைக்கி இதோ கொஞ்சம் பொறுப்பாக இருக்கீங்க, இதே மாதிரி எப்போவும் இருந்தால் இந்த வீடு நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நாங்களே அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வராங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், இல்லைனா நாங்கள் ஏங்க இதை பண்ண போகிறோம், இதெல்லாம் எங்களோட வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா என்ன? இப்போ நீங்கள் செய்யல, அதே மாதிரி தான் எப்பவும் நாமளே செய்ய வேண்டியது தான். உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆனால் ஒரு பொண்ணு வந்து இந்த வேலையெல்லாம் செய்வா, இப்போ யாரும் இல்லைன்னா நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம நிலா வந்து சொல்லிகிட்ருக்க. அதான் சரி, எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல இனிமேலுக்கு, இப்போ வர பொண்ணு வந்து பார்த்து அண்ணன் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கல்யாணம் ஆகிடும், அதுக்கப்புறம் அண்ணி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க இல்லை, பெரிய அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து சொல்லிகிட்ருக்க. பல்லவா இன்னும் கல்யாணம் வரைக்கும் போகவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஒரு பக்கம், அதெல்லாம் கண்டிப்பாக அண்ணனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிகிட்ருக்க. அதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிலாவும் சாமிக்கு பூவெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு வீட்டையே வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியிலலாம் கோலம் போட்டு அழகாக வந்து எல்லோரும் குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புரோக்கர்லேருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ சேரனும் வந்து அண்ணா ரெடி ஆகிட்டியாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேரனை ரெடி பண்ணி சோழன் வந்து அங்கே வந்து நிற்க வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து நிலா வந்து காஃபி கொண்டு வராங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஜோசியக்காரர் கூடவே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீட்டை பற்றி நல்லாவே அவங்களுக்கும் தெரிஞ்சதுனால தான் மாப்பிள்ளையோட ஜாதகம் எப்படி இருக்குது, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா போதும், ஜாதகம் செட் ஆனால் போதும், 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவில் தான் இங்கே வந்து அவங்க வந்திருக்காங்க. அதனாலேயே ஜாதகக்காரர் கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஜோசியம் பார்க்கறதுக்காக. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோசியத்தை கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த ஜோசியத்தை கொண்டு வந்து நம்ம சோழன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சோழன் கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை பார்த்துட்டு இங்கே ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நம்ம கேட்கவும், அப்போ தான் இருந்துக்கிட்டு இங்கே நம்ம அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை இந்த ஜாதகக்காரருக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணுடைய தோஷம் இருக்குது, அவருக்கு கல்யாணன்றது நடக்கவே நடக்காது, அவருக்கு மட்டும் இல்லை அவங்க கூட போகிற அண்ணன் தம்பிங்க யாருக்குமே கல்யாணம் நடக்காது, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்காது அப்படின்றது தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, நாம் போலியாக ஒரு ஜாதகம் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம், அந்த ஜாதகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா, நாம் அண்ணனை பற்றி பெருமையாக ஹாஹா ஓஹோன்னு சொல்லணும்னு ஜாதகத்தை ரெடி பண்ணோம், அதில் போய் இப்படி இருக்கே, பேசாமல் இதுக்கு ஜாதகம் இல்லைன்னே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சோழன் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினைக்க. ஸோ இப்படி சொன்ன உடனே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க இதை கேட்ட உடனே என்ன ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு. ஆமாம் நான் சொல்கிறது உண்மைதான், இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கூட நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஜோசியக்காரர் சொன்ன உடனே இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க எழுங்க போகலாம் எல்லாரும், இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்து நம்ம பொண்ணோடைய வாழ்க்கையை நாசம் பண்ணணுமா, வெயிட் பண்ணாலும் சரி பொறுமையாக நம்ம பொண்ணுக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம புரோக்கருக்கு கூட என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா இங்கே எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நிலா சோழன் அதாவது சேரனையே பார்க்குறாங்க. அண்ணன் ஒன்றும் இல்லைண்ணே விடுங்கண்ணா, இந்த சம்மந்தம் இல்லைன்னா வேறு சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லைப்பா எனக்கு சம்மந்தன்ற ஒன்றே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நீ என்ன எனக்கு இது இல்லைன்னா அடுத்த சம்மந்தம் பார்த்துக்கலான்னு சொல்கிற, இதுக்கு தான்ப்பா நான் கல்யாணமே வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது என்னால் உங்கள் எல்லாருக்கும் கஷ்டம், எனக்கு கல்யாணம் நடக்கிறத விட்டுட்டு
நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் உங்கள் யாருக்குமே கல்யாணம் நடக்காது, இவங்க யாருக்குமே இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்காதுன்னு சொல்லிட்டாரேப்பா. அதை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. அப்படியே விட்டுருந்தா கூட என் பாட்டுக்கு நான் இருந்திருப்பேன். இப்போது உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்காது, இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்க போது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. என்னால் அவங்களுக்கு தடங்கலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரர் வெளியே போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம சோழன் வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, என்னையா சொல்கிறீங்க, இங்கே பாருங்க, என் அண்ணனுக்கு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. முதல்ல என் அண்ணனுக்கு ஒரு ஜாதகமே கிடையாது, நாங்களா போலியாக ரெடி பண்ண ஜாதகம் தான் இது, இதை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம சோழன் வந்து வெளியே வந்து ஓடி வந்து அவங்கள கேட்கவும், இவங்க எல்லாருமே வந்து சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் சோழன் வந்து ஜோசியக்காரங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருப்பா, நீங்கள் ரெடி பண்ண ஜாதகம் பொய்யன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அண்ணன் பேர் படி, உங்கள் அண்ணன் பேர் நைட்டில் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுங்க, அவருடைய பேர் ராசிப்படி இந்த ஜாதகத்தை கணிச்சு பார்த்தா அவருக்கு இந்த பொண்ணோட தோஷம் கண்டிப்பாக இருக்குது, பொண்ணு தோஷம். அதனால அவருக்கு கல்யாணன்றது நடக்காது. உங்கள் எல்லாருக்கும் நடக்காது அப்படின்றது காரணம், அவர் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அவருக்கு தோஷம் இருக்கிறதுனால, உங்கள் கூடவே அவர் இருக்கிறதுனால அண்ணன் தம்பிங்க யாருக்குமே கல்யாணம் நடக்காது. ஒரு வேளை அவர் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போனால் உங்களுக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுடைய ஜாதகப்படி, அதாவது அவருடைய ஜாதகப்படி உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனால் உங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த ஜோசியக்காரன் சொல்கிறாரு. என்ன ஐயா ஒன்றுமே புரியல, குழப்புறீங்களே அப்படின்னு. என்னப்பா நான் சொல்கிறது ஒன்றும் புரியலை, உங்கள் அண்ணன் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் அவருக்கு சொன்ன மாதிரி தான், இந்த வீட்டில் ஒரு பொண்ணு தங்காது, கண்டிப்பாக அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கும். அவர் உங்கள் கூட இல்லை, அவர் வேறு ஒரு இடத்துல, நீங்கள் தனியாக அவர் தனியாக இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் யோகம் இருக்குது, கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகக்கார் சொல்கிறாரு. ஐயா அப்படியெல்லாம் இல்லையா, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் நிலா இங்கே தானே இருக்காங்க, அவங்க 4 மாதமாக இங்கே தான் இருக்காங்க, என்னை விட்டு அவங்க ஒரு நாள் கூட இது வரைக்கும் தனியாக போனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைப்பா உன் அண்ணன் ஜாதகப்படி அவருக்கு ஜோசியப்படி உங்களுடைய ஒய்ஃப் நிலா இங்கேருந்து போக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, இதுக்கு முன்னாடியே போகிறதுக்கான சான்சஸும் இருந்திருக்கு, அது நடந்துச்சா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம், இப்போ அவங்க இங்கே இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க, உங்களுடைய ஒய்ஃபாக அவங்க இல்லை அப்படின்ற விவரத்தை கூட புட்டு வைக்கிறாரு. இதெல்லாத்தையும் கேட்ட உடனே இங்கே சோழனுக்கு ஷாக் ஆகுது. ஆமாம் ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, நான் தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நடக்க போகிறதையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது இங்கே சேரன் இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் சொல்கிறது உண்மைதானே, நாம்ளே சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருந்து போகணும்னு தானே நினைக்கிறோம், சோழனுக்கு நமக்கும் நடந்த கல்யாணத்தை டிவோர்ஸ் பண்ணணும்னு தானே நினைக்கிறோம், அப்போ நம்ம இதை பண்ணோன்னா அவர் சொன்னது உண்மையாயிடுமே, சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீட்டில் இருந்தால் இந்த வீட்டில் கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது, அப்படியே நடந்தாலும் இந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு போயிடும்னு இல்லை அவர் சொல்கிறாரு, அது உண்மையாயிடும்ல அப்படின்ற மாதிரியும் நிலாவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோழனும் அவர் சொல்கிறது கரெக்ட் தானே, நிலா நம்ம கிட்ட இருந்து டிவோர்ஸ் கேட்டிருக்கால, அப்படி எப்படி நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நினைக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறது உண்மைதானே, நிலாவுக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, நம்மளுக்கு இருக்கிற தோஷத்தினால அவங்களும் ஒன்று சேர்ந்து வாழ முடியல, இதுக்காக தானே அவங்க 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சேர்ந்து வாழ முடியாமல் இருக்காங்க. நிலாவோடைய மனசு மாறாததுக்கு காரணம் நம்மளோடைய தோஷமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாண்டியன் கூட லவ் பண்ணுறான், வானதி கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கா, நம்மளால தான் எல்லாமே தடங்கலாகுது அப்படின்னு நம்ம சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவெடுக்கிறாரு. ஸோ யோசிச்சு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலமையில அண்ணன்கிட்ட நம்ம யாருமே எதுவுமே பேச முடியாது, பொறுமையாக இருங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இங்கே சோழன் ரொம்ப வந்து வருத்தப்படுறாரு. இந்த ஜாதகத்தை நான் ரெடி பண்ணியிருக்கவே கூடாது, அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய ஐடியாவில் ஒரு வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொதிப்பிட்டேனே, ஜாதகம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா கூட அண்ணனுக்கு எப்படியாச்சும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், ஜாதகத்தை பொய்யா ரெடி பண்ணால் அந்த ஜாதகம் இப்படி மாறுமேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஏன் தப்பு தான் இல்லைங்க, அண்ணனுக்கு இந்த தோஷம் ஈஷம் இது எதுவுமே கிடையாதுங்க, நான் ரெடி பண்ண ஜாதகத்தினால தான் அந்த ஜாதகப்படி தான் அப்படி இருக்கே தவிர
அண்ணனுக்கு தோஷம் கிடையாது, அவர் சொல்கிறதெல்லாம் சுத்த பொய்ங்க. அதனால் கண்டிப்பாக வந்து அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். இப்போவே அந்த ஜாதகம் ரெடி பண்ணி கொடுத்தவனை போய் பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கோவப்பட்டு சொல்லிட்டுருக்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம் தான். ஆனால் இப்போது அது அண்ணனுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சொல்லிட்டுருக்க. ஸோ இங்கே நம்ம பாண்டியன் கூட ஆமாடா நம்ம ரெடி பண்ணியிருக்கவே கூடாது, உன்னோட ஐடியாவால் தான் இதை பண்ணோம், அது இப்படி சொதப்போன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ பல்லவன் தான் பயங்கரமாக அழுகிறாங்க. போன அண்ணனுக்கு ஜாதகம் இல்லாமல் இருந்ததுனாலே நல்லா இருக்கும், நீ அண்ணனுக்காக நல்லது பண்ணுறேன்னு ஜாதகத்தை ரெடி பண்ணி அண்ணனுடைய வாழ்க்கையை இப்படி வந்து கேள்விக்குறி ஆக்கிட்டேனே, வந்த சம்மந்தமும் இப்படி ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லை நான் இது பொய்ன்னு நம்ம அவங்கக்கிட்ட எப்படின்னு சொல்ல முடியும்? அப்போது நான் என்னுடைய பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி பொய்யான ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணியிருக்கீங்களே, நீங்கள் பொய் சொல்கிற குடும்பம் அப்படின்னு நம்மளை பற்றி தப்பாக நினச்சிட மாட்டாங்களா? அவங்கக்கிட்ட உண்மையும் சொல்லவும் முடியாது, நம்ம இப்படி பொய்யா ரெடி பண்ணோம் அப்படின்னு அண்ணனுக்கும் தெரிஞ்சும் அண்ணன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ என்னென்ன பண்ணுறது, எல்லாம் உன்னால தானே அப்படின்னு சோழன் மேலே நம்ம பல்லவன் வந்து கோவப்படுறாங்க. ஸோ இதை யாருமே எதிர்பார்க்கல, நல்லதை பண்ணணும் அண்ணனுக்கு அப்படின்னு நினச்சி பண்ண சோழனுக்கு கெட்ட பேர் கிடைச்சது தான் மிச்சம். ஸோ சோழனால தான் இந்த சம்மந்தம் போயிடுச்சு அப்படின்னு பல்லவன் பயங்கர கோவத்தில் இருக்காரு. ஸோ பல்லவன் மட்டுமே இல்லை, நடேசன் கூட அப்படி தான் இருக்காரு. இதுக்கு தாண்டா நான் எதுவுமே இல்லை வேண்டான்னு சொன்னேன், கேட்டிங்களாடா, இப்போது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இப்படி பொய்யான ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி கடைசியில் இப்படி ஆயிடுச்சே, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் ஒரு பக்கம் சோழனையும் திட்டிகிட்ருக்க. உன்னால தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல, நாங்களாச்சும் அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு இப்படியெல்லாம் செஞ்சோம், அது இப்படி முடியும்னு யார் எதிர்பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டுருக்கவும், பாருடா முட்டாள்தனமாக இப்படி பண்ணிட்டேடா, இப்போது இதே வருத்தத்தோட அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்ல போகிறான், அப்படியே எல்லாத்தையும் மீறி அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இருந்தாலும் இதை காரணமாக வச்சு அவனே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடுவான், அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் ஒரு பக்கம் பல்லவன் ஒரு பக்கம் சோழன் திட்டிகிட்டு இருக்க. ஏங்க நான் அண்ணனுக்கு நல்லது நடக்கணும் தாங்க இப்படி செஞ்சேன், ஏங்க ஆளாளுக்கு என்னை இப்படி போட்டு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கிட்ட சோழன் வந்து பேசிகிட்டு இருக்கேன். விடுங்க, இப்படி நடக்கும்னு யார் எதிர்பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ உள்ளே போன நம்ம சேரன்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அழுகிறாரு. நம்மளால் நம்ம தம்பிங்களுக்கும் எந்த வித நல்லதும் நடக்காமல் போயிடுச்சு, பேசாமல் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், எங்கேயாச்சும் போயிடலாம், அப்போ தான் நம்ம தம்பிங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலா கூட சேர்ந்து வாழ்வான். நம்ம பாண்டியனுக்கும் வானதி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே பல்லவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சேரன் வந்து முடிவு பண்ணி தம்பிங்க வேலை நம்பிக்கை வச்சு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாச்சும் நான் காணாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா பேக் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டை விட்டு போயிடுறாரு. ஸோ மறுநாள் காலையில் எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சக்கப்புறமா, அதாவது நிலா தூங்கி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச உடனே இங்கே சேரனை மட்டும் காணோம், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ சேரனை எப்பயுமே கிச்சனில் தான் இருப்பார், காஃபி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து பார்த்தா சேரன் அங்கே கிச்சனில் இல்லை. ஸோ இதை பார்த்த நிலா எல்லாரையும் எழுப்புறாங்க. என்னங்க எல்லாரும் இன்னுமே தூங்கிட்டு இருக்கீங்க, சேரன் ஆளையே காணோம், கிச்சன்லேயும் காணோம், எங்கங்க அண்ணன் கடைக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேரனை பார்க்குறாங்க. வெளியே நடேசன் இருக்காரு. என்னடா எல்லாம் திருத்தரன்னு முழிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு. சேரன் என்ன பார்த்தீங்களா, கடைக்கு ஏதாச்சும் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையாடா நான் காலையிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கேன், யாரும் வெளியில் உள்ளேருந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஸோ எல்லா இடத்துலையும் சேரனை தேடி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு லெட்டர் இருக்குது, இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பல்லவன் தான் கொடுக்குறாங்க, ஏதோ லெட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்த்தா சேரன் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தான் எழுதியிருக்காரு. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு சேரனை தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம சேரனை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.